நிகிதா வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். குறிப்பாக நாளை ஒரே நாளில் 5 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் விஜய். அதற்காக அனுமதி கேட்டு மனு கொடுக்கப்பட்டது. இந்நிலையில்தான் நாளைய தினம் பெரம்பூர் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். காரணம், பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் அவர் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்வு செய்த இடம் என்பது MKB பேருந்து நிறுத்தம். அங்குதான் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அந்த இடம் நெருக்கடியான இடம் என்பதால் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று மாற்று இடத்தை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதனால் விஜய் பிரச்சாரத்திற்கு மீண்டும் சிக்கல் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாகவே அவர்கள் ஒரே நாளில் 5 இடங்கள் தேர்வு செய்திருக்கூடிய நிலையில் இதற்கு முன்னதாக ஒரே நாளில் 12 இடங்கள், குறிப்பாக சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய நிலையில் 12 இடங்களில் ஒரே நாளில் பிரச்சாரம் செய்ய தாவேக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒரே நாளில் 12 இடங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தால் தேவையற்ற அது கால விரயம், அதே போன்று இரவு நேரத்தையும் தாண்டி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஒரு வழிவகுத்திடும் என்ற காரணத்தால் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். ஒரே நாளில் 12 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது என்ற காரணத்தால் அதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான 5 இடங்களை தேர்வு செய்தார்கள். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட MKB பேருந்து நிறுத்தம், அதே போன்று செந்தில் நகர், ராஜமங்கலம் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ICF சிக்னல் அருகே மற்றும் அண்ணாநகர் ரவுண்டானா மற்றும் விருகம்பாக்கம் கோயம்பேடு பிளைஓவர் ஆகிய 5 இடங்களை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கேட்டு மனு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 2 நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையின் தேர்தல் ஆணையத்தை அணுகி இந்த மனு கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் நாளை திட்டமிட்டபடி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்று காலை கூட தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் தாவேகாவின் மாவட்ட செயலர்கள் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனையில் பல்வேறு நிபந்தனைகள், அறிவுறுத்தல்கள் தாவேகாவினருக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக விஜய் குறித்த நேரத்தில் உரிய நேரத்தில் வர வேண்டும். காலை 10 மணிக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது என்றால் 10 மணிக்கு சரியாக வர வேண்டும். 10 மணி முதல் 4 மணி வரை என்று அனுமதி கொடுக்கப்படுகிறது என்றால் 10 மணிக்கு சரியாக வந்து 4 மணிக்குள்ளாகவே தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். தாமதமாக வருவது அல்லது 4 மணி கடந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்வது போன்ற விதிமுறையில் ஈடுபடக்கூடாது என்று மிக அழுத்தமாக காவல்துறை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்பில் தாவேகாவிடம் தெரிவிக்கப்பட்டது. பல நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டது. உரிய நேரத்தில் வழங்க வேண்டும், உரிய நேரத்தில் வர வேண்டும், தேர்தல் பிரச்சாரத்தை முறையாக முடித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் பல நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் தான் இருந்தாலும் நாளை திட்டமிட்டபடி தேர்தல் பிரச்சாரம் விஜய் மேற்கொள்வாரா என்ற சந்தேகம் இருந்தது. அனுமதி கொடுக்கப்படுமா என்றிருந்தது. இந்த நிலையில் தான் நாளை பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள தாவேக, குறிப்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். அந்த இடம் நெருக்கடியான இடம் என்பதால் மாற்று இடத்தை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்தை அணுகுங்கள், அப்போது மாற்று இடம் அது சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அனுமதி கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தாவேகாவினர் விரைவில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை அணுக இருப்பதாகவும் அவரிடம் சென்று இந்த கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் மனு கொடுப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளை திட்டமிட்டபடி விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்குமா என்பது சந்தேகம், கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. நாளை தினம் ஏற்கனவே கூறியது போல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட MKB பேருந்து நிறுத்தம், செந்தில் நகர், ராஜமங்கலம் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ICF சிக்னல் அருகே மற்றும் அண்ணாநகர் ரவுண்டானா, விருகம்பாக்கம் கோயம்பேடு பிளைஓவர் ஆகிய 5 இடங்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அதற்கான ஏற்பாடுகளும் அவரை வரவேற்பதற்காக அந்த பகுதி தாவேக தொண்டர்களும் தயாராக நிலையில் தற்போது மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் திட்டமிட்டபடி நாளை பெரம்பூர் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்ற ஒரு சந்தேகம், கேள்வி எழுந்திருக்கிறது. நிகிதா.